ராமநாதபுரம் வண்டிக்கார பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி, அருள்மிகு ஸ்ரீ மகா காளியம்மன், அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஆடிப்பெருக்கு 34ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சுமங்கலி பூஜை விமரிசையாக நடைபெற்றன. அம்மன் ஆலயங்களில் சுமங்கலி பூஜை செய்வது மிகவும் புனிதமான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடாகும். திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் மற்றும் நலனுக்காக இந்த பூஜையை மேற்கொள்கின்றனர். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செல்வம், அஷ்டலட்சுமி கடாட்சம் பெருகவும், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவிகளின் அம்சமாக திகழும் அம்பிகையை சுமங்கலியாக பாவித்து வழிபடுவதன் மூலம் பெண்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகள் மற்றும் தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. குடும்ப நலனுக்காக அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டு சங்கல்பம் செய்து கொள்வார்கள். அம்மனுக்கு பிரத்யேக லலிதா சகஸ்கரநாமம், துர்கா அஷ்டோத்திரம் போன்ற மந்திரங்கள் கூறி குங்குமம் மற்றும் மலர்களால் அர்ச்சனை செய்யப்படும். பூஜையின் நிறைவில் கலந்து கொள்ளும் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களான குங்குமம், மஞ்சள், வெற்றிலைப்பாக்கு, பூ, வளையல், சீப்பு, கண்ணாடி மற்றும் தாலி கயிறு ஆகியவற்றை வழங்கி ஆசி பெறுவர். ஆடிவெள்ளி, தைவெள்ளி, நவராத்திரி நாட்கள், பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் செய்யப்படும் சுமங்கலி பூஜை மிகவும் விசேஷமானது.